வெல்கம் டு அவர் சேனல் என்ன ரெட் ஃபார் டைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு நிறைய வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஏற்கனவே நம்ம பியூட்டிஃபுல் வச்சு நிறையா பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த செஷனை கொண்டுட்டு போகலாம். ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலே நிறைய வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் நமக்கு பதியும் மனசுக்குள்ள. சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான செஷன். ஸோ வேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வேர்டாக படிக்கிறேன், நெக்ஸ்ட்டு நம்ம மீனிங்க்கு போகலாம். ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வச்சு போகஸ், டிசைட்ஃபுல், எரனியஸ், ஃபேக், ஃபேன்சிஃபுல், ஃபால்ட்டி, ஃபிக்டிட்டஸ், இன்கரெக்ட், இன்வேலிட், மிஸ்லீடிங், ஃபோனி, அன்ட்ரூத்ஃபுல், இன்எக்ஸாக்ட், கான்ட்ரரி டு ஃபேக்ட், இம்ப்ராப்பர், டிஸ்டார்டட். ஓகேயா? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் போகஸ். போகஸ் அப்படின்னா போலியான. அப்படி ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கே தருதா? போகஸ் அப்படின்னா போலியான. ஓகேயா? எ போகஸ் சென்டென்ஸ் பாருங்கள். எ போகஸ் இன்சூரன்ஸ் கிளைம். எ போகஸ் இன்சூரன்ஸ் கிளைம்னா அது ஒரு போலியான இன்சூரன்ஸ் கிளைம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு டிசைட்ஃபுல். டிசைட்ஃபுல்னா ஏமாற்றுகிற. இதுக்கு இன்னொரு வார்த்தைகளும் சொல்லலாம். ஃபால்ஸ் ஹார்ட்டட், டபுள் ஃபேஸ். இப்போ நிறைய பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டபுள் ஃபேஸ், நம்மக்கிட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி பர்சனை வந்து ஏமாத்துறாளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது ஃபால்ஸ் ஹார்ட்டட். போலியான இதயம் படித்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ போலியான மனசு. ஃபால்ஸ் ஹார்ட்டட், டபுள் ஃபேஸ். இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா டிசைட்ஃபுல் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் எப்படி இருந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டாக இருந்துச்சு, அதே சமயம் டிசைட்ஃபுல் ஆக்டாக இருந்துச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு எரோனியஸ் அப்படின்னா சம்திங் ஒரு மிஸ்டேக் அதில் இருக்கும். அதில் மிஸ்டேக் இருந்துச்சுனாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபால்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் எரோனியஸ். ஓகேயா? எரோனியஸ்னால் ராங்காக இருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? சென்டென்ஸ் பாருங்கள். எம்ப்ளாயர்ஸ் சம்டைம்ஸ் மேக் எரனியஸ் அசம்ஷன். ஸோ எம்ப்ளாயர்ஸ் பண்ணுற அசம்ஷன் சில டைம் எப்படி ஆயிருதான்? எரனியஸ் அசம்ஷன், ஒரு கரெக்டாக இல்லாத ஒரு அசம்ஷனாக மாறிடுது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபேக்னால என்னென்னு தெரியல, நமக்கு போலியான அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ ஃபேக் ரிப்போர்ட். அது வந்து ஒரு உண்மை இல்லாத ஒரு ரிப்போர்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபேன்சிஃபுல் அப்படின்னா சென்டென்ஸ் பாருங்கள், நான் சொல்கிறேன். எ ஃபேன்சிஃபுல் ஸ்டோரி அபவுட் எ பார்ட் ஆஃப் கோல்டு. எ பார்ட் ஆஃப் கோல்டு அப்படின்னா என்ன? ஒரு பானை நிறையா தங்கம் இருக்கிற மாதிரி. ஸோ அதை பற்றின ஒரு ஃபேன்சிஃபுல் ஸ்டோரினா அந்த ஸ்டோரியை நல்லா அலங்கரித்து கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியான ஸ்டோரி. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேயா? ஸோ ஃபேன்சிஃபுல் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்காது. இதுக்கு இன்னொரு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கீழே இதுக்கு தனியாக வார்த்தை டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஓவர் இமேஜினேட்டிவ், ரொம்ப கற்பனையாக இருக்கிற மாதிரி. ஓவர் இமேஜினேட்டிவ் அதுதான். ஒரு பார்ட் ஆஃப் கோல்டு, ஒரு பானை நிறையா ஒரு கோல்டு அப்படின்றது ஒரு ஓவர் இமேஜினேட்டிவ் விஷயம் தானே. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு அன்ரியலிஸ்டிக் அப்படின்னாலே ஒரு உண்மை இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபால்ட்டி அப்படின்னா எ கார் வித் ஃபால்ட்டி பிரேக்ஸ். ஃபால்ட்டினா பர்ஃபெக்ஷனே இல்லை அந்த இடத்துல. ஒரு ஃபால்ட்டியான பிரேக் சொல்கிறாங்க இல்லை? எ கார் வித் ஃபால்ட்டி பிரேக்ஸ் அப்படின்னா அந்த காரை நம்ம ஓட்டிகிட்டு போனால் அவ்வளோதான், நாம் பிரேக் இல்லாத உழுந்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஃபிக்டிட்டஸ் அப்படின்னா சென்டென்ஸ் பாருங்கள், புரியும். தி கேரக்டர்ஸ் இன் தி புக் ஆர் ஆல் ஃபிக்டிட்டஸ். ஸோ அந்த கதாபாத்திரங்கள், அந்த புத்தகத்தில் வர கதாபாத்திரங்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு போலியான ஒரு ஃபிக்டிட்டஸ் கேரக்டர் தான். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஷி கேவ் மீ, அதே சென்டென்ஸ் பாருங்கள். ஷி கேவ் மீ அ ஃபிக்டிட்டஸ் அட்ரஸ் ஆன் தி அப்ளிகேஷன். ஷி கேவ் அ ஃபிக்டிட்டஸ் அட்ரஸ் ஆன் தி அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் அவள் என்ன பண்ணிட்டா? ஒரு பொய்யான அட்ரஸை கொடுத்துட்டா. ஃபிக்டிட்டஸ் அட்ரஸ் ஆன் தி அப்ளிகேஷன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்கரெக்ட்னா என்னென்னு பாருங்கள். தி ரிசல்ட் இஸ் இன்கரெக்ட். அந்த ரிசல்ட் வந்து என்ன? இன்கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக இல்லை. அது வந்து சம்வாட் ஏகப்பட்ட மிஸ்டேக், இன்கரெக்டாக இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்வேலிட்னாலே நமக்கு என்னென்னு தெரியும். நம்ம டேட்டா, நெட் கார்டெல்லாம் இன்வேலிட் ஆகிடுதில்ல. ஸோ பிரோஜனமே இல்லாத ஒரு விஷயம் ஆகிடுதில்ல. சென்டென்ஸ் பாருங்கள். தேர் ஆர் 5000 இன்வேலிட் ஓட்ஸு. அங்கே எத்தனை இன்வேலிட் ஓட்ஸ் இருக்குது? கணக்கிலே சேரல அந்த ஓட்டெல்லாம். அதாவது இப்போ ஒரு 10,000 பேர் ஓட்டு போடுற எலிஜிபிலிட்டி பர்சன்ட் இருக்குன்னா அதில் 5,000 பேர் இன்வேலிட் ஓட்டுனா அந்த ஓட்டு வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க, இன்வேலிட் ஓட்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு மிஸ்லீடிங் அப்படின்னா தப்பாக நம்மளை கொண்டுட்டு போகிற. ஓகேயா? கிவிங் தி ராங் ஐடியா ஆர் இம்ப்ரெஷன். ஸோ அதை தான் மிஸ்லீடிங்னு சொல்லுவாங்க.
பாருங்கள், யுவர் ஆர்டிக்கல் கண்டைன்ஸ் எ நம்பர் ஆஃப் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். உன்னோட ஆர்டிகல்ஸில் ஏகப்பட்ட மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, மிஸ்லீடிங்னா சம்வாட் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், இட்ஸ் ராங். ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஃபோனி அப்படின்னா எக்ஸாக்டாக போலியான. இந்த ஃபால்ஸுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா. போலியான. ஐ தாட் யுவர் ஆக்சென்ட் வாஸ் அ பிட் ஃபோனி. அப்படின்னா உன்னுடைய ஆக்சென்ட் கொஞ்சம் ஃபோனியாக இருந்துச்சு, இட்ஸ் இன்கரெக்டாக இருந்துச்சு, அது பொய்யான இருந்துச்சு, அதில் எந்தவித உண்மையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட்டு அன்ட்ரூத்ஃபுல் அப்படின்னாலும் அதுதான் ஃபால்ஸ். ஓகேயா. தி டாக்குமெண்ட்ஸ் கண்டைன் அன்ட்ரூத்ஃபுல் பாயிண்ட்ஸ்னால் அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பாயிண்ட்ஸுமே உண்மை இல்லாத எல்லாமே ஒரு ஃபால்ஸான பாயிண்ட்ஸ் தான். ஓகேயா. அன்ட்ரூத்ஃபுல் பாயிண்ட்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேயா. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட்னா என்ன, துல்லியமாக ஒரு விஷயத்த. இன்எக்ஸாக்ட்னா இம்ப்ராப்பரான, ஸோ துல்லியமே இல்லாமல். ஓகே. இப்போ நம்ம ஒரு டாக்டரை வந்து ஒருத்தருக்கு டிஸ்கிரிப்ஷன் தராங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் ஷுட் பி ப்ராப்பராக இருக்கணும். ஓகே. எக்ஸாக்டாக இருந்தால் தான் the pharmacist can make out the description. Okay, but inexacta irukku அப்படின்னா there are lot of mistakes. It's a little bit considered to be a false one. Okay, கிட்டத்தட்ட ஃபால்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர். ஒரு விஷயம் ப்ராப்பராக இல்லைனாலும் அது வந்து கன்சிடர் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இம்ப்ராப்பராக இருக்கக்கூடாது. ஷீ வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் இம்ப்ராப்பர் பிஹேவியர். அவன் வந்து குற்றம் சாட்டப்பட்டான். எதனால்? ஒரு இம்ப்ராப்பர் பிஹேவியர்னால். ஓகே. இதில் ரொம்ப ஃபால்ஸுக்கு எக்ஸாக்டாக நம்ம இதை இடத்துட்ட போட்டு பேசலாம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகஸ். ஃபால்ஸ் அப்படின்னாலே போகஸ். ஓகேயா. போலியான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபேக்கு. இன்னொன்று வார்த்தை ஃபோனி. இந்த போகஸ், ஃபோனி, ஃபேக்கு, அப்புறம் ஃபிக்டிட்டஸ், அன்ட்ரூத்ஃபுல், இந்த 5 வார்த்தை பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம போட்டு பேசலாம். ஓகேயா. மித்த வார்த்தைகள்லாம் நான் அதை ஈஸியாக அதை ஃபால்ஸை வச்சு இதையும் நம்ம ஈஸியாக மீனிங் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. பட் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது. அது அதிகமாக நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது தான் எந்த இடத்துக்கிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகேயா. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் என்ன தான் நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்தாலும், வொக்காபுலரி லேர்ன் பண்ணாலும், ஃப்ரேசல் வெர்ப் லேர்ன் பண்ணாலும், இடியம்ஸ் லேர்ன் பண்ணாலும் உங்களுடைய ஃப்ளூயன்சியில் எந்த மாற்றமுமே வராது அன்டில் யூ ப்ராக்டிஸ் இட். நீ வந்து பேசி ஆரம்பித்தா மட்டும்தான் உன்னுடைய ஃப்ளூயன்சியோடைய ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேயா. பாய்.